ஹலோ கைஸ், அனைவருக்கும் வணக்கம். இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பாருங்கள் கைஸ். வாங்க கதைக்குள்ளே போகலாம். காலேஜ் காரிடாரில் அண்ணன் மித்ரனும் அந்த தமிழ் ப்ரொஃபஸர் நித்திலாவும் மிக நெருக்கமாக நின்று பேசிக்கொண்டதை ஆதிரா தன் கண்களால் பார்த்திருந்தாள். தன் அண்ணன் மித்ரனின் முகத்தில் நித்திலாவை பார்க்கும்போது தெரிந்த அந்த அலாதியான புன்னகையும் பாட்டி அவளுக்கு பொண்ணு கேட்டு போன விஷயமும் ஆதிராவிற்குள் பெரும் எரிச்சலை உண்டாக்கியது. எத்தனையோ பெரிய இடத்து மாடல்களும் பணக்கார பெண்களும் மித்திரனின் பின்னாலே சுற்றும்போது இந்த சாதாரண மிடில் கிளாஸ் பொண்ணு தன் அண்ணனின் வாழ்க்கையில் நுழைவதா என்று அவளது ஈகோ தடுத்தது. தன் பிரம்மாண்டமான சொகுசு அறையில் படுக்கையில் அமர்ந்து கையில் ஒரு ஜூஸ் கிளாஸை வைத்து கொண்டு தீவிரமாக யோசித்து கொண்டிருந்தாள் ஆதிரா. அப்போது அவளது அலைபேசி ஒலித்தது. ஸ்கிரீனில் அனன்யா என்ற பெயரை பார்த்ததும் அவளது உதட்டின் ஓரத்தில் ஒரு நச்சு புன்னகை மலர்ந்தது. அனன்யா மித்ரனின் இன்டர்நேஷனல் மியூசிக் ஆல்பங்களில் நடிக்கும் ஒரு டாப் மாடல். அவளுக்கு பல நாட்களாகவே மித்ரனின் ராக் ஸ்டார் அந்தஸ்து மேலேயும் அவனது கம்பீரத்தின் மேலேயும் ஒரு வெறித்தனமான காதல் கலந்த ஆசை இருந்தது. அதை ஆதிரா தனக்கு சாதகமாக பயன்படுத்தி கொள்ள நினைக்கிறாள். அடுத்த சில நிமிடங்களில் ஆதிராவின் அழைப்பை ஏற்று அவளது அறைக்கே நேராக வந்தாள் அனன்யா. ஒரு மாடர்ன் டிசைனர் ட்ரெஸ் அணிந்து கையில் பிராண்டட் ஹேண்ட்பேக் இருக்க தன் ஸ்டைலான தோரணில் உள்ளே நுழைந்தாள். ஆதிராவின் அருகில் சோஃபாவில் அமர்ந்தவள், ஹாய் ஆதிரா, என்ன திடீர்னு ஃபோன் பண்ணி உடனே வர சொன்னேன்? மித்ரன் எங்க? அவரோட அடுத்த மியூசிக் ஆல்பம் ஷூட்டிங்கை பற்றி ஏதாச்சும் பேசணுமா, இல்லை மித்ரன் என்கிட்ட ஏதாச்சும் சொல்ல சொன்னாரா என்று கேட்க தன் ஜூஸ் கிளாஸை டேபிளில் வைத்துவிட்டு பெருமூச்சு விடுவது போல பொய் நடிப்புடன், அனன்யா, நீ இங்கே ஷூட்டிங் பற்றியும் மியூசிக்கை பற்றியும் பேசிகிட்டு இருக்க, ஆனால் அங்கே பங்களாவில் என்ன நடந்துட்டுருக்கு தெரியுமா? உன் கை நழுவி நம்ம மித்ரனு மொத்தமாக போயிட்டுருக்கார் அனன்யா என்று கூற அனன்யா சட்டென்று முகம் மாறி அதிர்ச்சியோடு, வாட், என்ன சொல்கிறாதீரா? மித்ரன் கை நழுவி போகிறாரா? யார்கிட்ட? எந்த மாடல்? இல்லை இல்லை எந்த பெரிய பிஸ்னஸ்மேன் பொண்ணு? எனக்கு தெரிஞ்சு மித்ரன் கூட வேறு எந்த பொண்ணும் க்ளோஸாக இல்லையே. அனன்யாவின் கைகளை பற்றி கொண்டு தீர்க்கமாக ஆதிராவோ, அனன்யா, அவ எந்த ஒரு பெரிய மாடலும் இல்லை, எந்த ஒரு பிஸ்னஸ்மேன் பொண்ணும் இல்லை, ஒரு சாதாரண காலேஜ் ப்ரொஃபஸர், தமிழ் பாடம் நடத்துகிற ஒரு ஏழை ப்ரொஃபஸர். அவள் பேர் நித்திலா. அண்ணன் ஏதோ தற்செயலாக அவளுக்கு ஹெல்ப் பண்ண போய் இப்போது அந்த பொண்ணு அண்ணனை தான் வளையில் வீழ்த்தி வச்சிருக்கா. அது மட்டும் இல்லை, நேற்று நம்ம பாட்டி மரகதம்மா நேரடியாக அவள் வீட்டுக்கே போய் அண்ணனுக்கு பொண்ணு கேட்டு தாம்பூலம் வச்சுட்டு வந்திருக்காங்க என்று கூற அனன்யாவோ அப்படியே சோஃபாவில் இருந்து அதிர்ச்சியில் எழுந்தவள் கோபத்துடன், வாட், பாட்டி பொண்ணு கேட்டு போனாங்களா? ஹவு தர்ஷி! ஒரு சாதாரண தமிழ் ப்ரொஃபஸர் எப்படி மித்ரன் வாழ்க்கைக்குள்ளே வரலாம்? மித்ரன் ஒரு குளோபல் ஐகான். அவரோட லெவலுக்கு நான் மட்டும்தான் கரெக்டான ஜோடின்னு ஒட்டுமொத்த மீடியாவும் சொல்லுது. மித்ரன் மேலே எனக்கு எவ்வளோ ஆசை இருக்குன்னு உனக்கே தெரியும்ல ஆதிரா, நீ ஏன் இதை தடுத்து நிறுத்தலை என்று கேட்க ஆதிராவோ தன் படுக்கையில் இருந்து எழுந்து வந்து அனன்யாவின் தோளில் கை வைத்து, அதான் அனன்யா, உன்னை வர வச்சேன். அண்ணனுக்கு அந்த பொண்ணு மேலே ஒரு விசித்திரமான ஈர்ப்பு இருக்குது. ஆனால் அந்த நித்திலாவுக்கு அகந்த அதிகம். அவள் பாட்டி முன்னாடியே எனக்கு இந்த சம்மந்தம் வேண்டான்னு ரொம்ப கௌரவமாக மறுத்து அனுப்பியிருக்கா. ஆனால் அவள் வேண்டான்னு சொல்ல தான் அண்ணனுக்கு அவளை அடையணுங்கிற அந்த பைத்தியக்காரத்தனம் அதிகமாகிட்டே இருக்குது. இவங்களை இப்படியே விட்டா கண்டிப்பாக அண்ணன் அவள் காலடியில் போய் நின்றுடுவார் என்று ஆதிரா சொன்ன வார்த்தைகளை கேட்டதும் அனன்யாவின் கண்களில் பொறாமையின் நெருப்பும் நித்திலாவின் மீதான கோபமும் அணு அணுவாக எரிய தொடங்கியது. மித்ரனை தன் சொந்தமாக்க வேண்டும் என்ற அவளது நீண்ட நாள் ஆசை இப்போது ஒரு சாதாரண பெண்ணால் பறிபோக போவதை அவளால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை. கைகளை இறுக்கமாக பற்றிய அனன்யாவோ, இல்லை இல்லை ஆதிரா, நான் இருக்கும்போது அந்த நித்திலா ஒரு நாளும் மித்ரன் வாழ்க்கைக்குள்ளே வர முடியாது, வரவும் விட மாட்டேன். மித்ரன் எனக்கு மட்டும்தான் சொந்தம். அந்த பொண்ணை மித்ரன் வெறுக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணணுமோ அதை நான் செய்ய தயார்
நீ சொல்லு, நம்ம என்ன பண்ணலாம்? ஆதிராவின் உதட்டின் ஓரத்தில் ஒரு ஆபத்தான வஞ்சக புன்னகை உதிர்ந்து அனன்யாவின் காதோரம் ரகசியமாக, அதேதான் அனன்யா, நீயும் நானும் ஒன்றா சேர்ந்தா அந்த நித்திலாவோட அந்த ப்ரொஃபஸர் கௌரவத்தையும் அவளோட அந்த திமிரையும் அண்ணன் கண்ணு முன்னாடியே உடச்சி எறியலாம். அண்ணன் அவளை மொத்தமாக வெறுத்து, சி இவளையா நான் காதலிச்சேன்னு நினைக்கிற அளவுக்கு நம்ம ஒரு பிளான் பண்ணுவோம். அதுக்கு நீ நான் சொல்கிறபடி கேட்கணும். ரொம்ப நிதானமாக ஸ்லோவாக அவளோட நிம்மதியை கெடுக்க நம்ம ஆரம்பிக்கணும். ரெடியாரு? அனன்யா ஆதிராவின் கைகளை கோர்த்து தன் சம்மதத்தை தெரிவிக்க அந்த 2 அறைக்குள் நம் ராதை நித்திலாவின் வாழ்க்கையை சிதைப்பதற்கான வஞ்சகமான சதிவலை மிக ஆழமாக அணுவாக பின்னப்படத் தொடங்கிவிட்டது. அண்ணன் மித்ரனின் காதலை அழிக்க அனன்யாவை தன் ஆயுதமாக தூண்டிவிட்டிருக்கிறாள் ஆதிரா. ஆதிரா மற்றும் அனன்யாவின் இந்த கூட்டணி நித்திலாவின் கௌரவமான வாழ்க்கையில் என்னென்ன புயல்களை வீசப்போகிறது? மறுபுறம் தன் ராதையின் நினைப்பிலேயே சுற்றி கொண்டிருக்கும் ராவணனின் அடுத்த மூவ் என்னவாக இருக்கும்? மறுநாள் காலையில் தொலைக்காட்சியில் ராக்ஸ்டார் மித்ரனை மைக்கிய பேராசிரியை, பணத்திற்காக பின்னப்பட்ட வலை என்று அவளது புகைப்படத்தோடு அசிங்கமான வாசகங்கள் ஓடிக்கொண்டிருக்க அந்த சிறிய வீட்டின் ஹாலில் ஒரு இடி விழுந்தது போல இருந்தது. காலேஜில் இருந்து பதற்றத்தோடு வீட்டிற்குள் நுழைந்த நித்திலா அந்த நியூஸை பார்த்த அடுத்த நொடி அப்படியே உறைந்து போனாள். அவளது கையில் இருந்த புத்தகங்கள் கீழே நழுவியது. அவள் கத்தவில்லை, யாரையும் திட்டவில்லை. தன் கௌரவத்தையும் ஒழுக்கத்தையும் மட்டுமே உயிராக நினைத்து வாழ்ந்த அந்த தமிழ் பெண்ணுக்கு ஊரே தன்னை தப்பா பேசுகிறது என்பதை தாங்கிக் கொள்ள முடியவில்லை. அவளது அழகான கண்களில் கண்ணீர் அப்படியே முட்டி தேங்கி நிற்கிறது. உதடுகள் நடுங்க வார்த்தைகளே வராமல் அப்படியே சோஃபாவின் ஓரத்தில் சுருண்டு திகைத்து போய் உட்காருகிறாள் நித்திலா. அம்மா காமாட்சி தன் நெஞ்சில் கை வைத்து கொண்டு கதறி அழ தாரகை ஓடி வந்து அக்காவின் கைகளை பற்றி கொண்டாள். அம்மா காமாட்சியோ தலைகள் புரியாமல் அழுது கொண்டே, ஐயோ, என் வயிற்றுல நெருப்பு அள்ளி கொட்டினாங்களே, ஏழையா இருந்தாலும் ஊருக்குள்ள தலை நிமிர்ந்து வாழ்ந்த குடும்பண்டி இது, நம்ம குடும்பம். இப்போ இப்படி ஊரே காரி துப்புற மாதிரி டிவியில் போடுறாங்களே, காது கொடுத்து கேட்க முடியலையே, என் பொண்ணோட கௌரவமே போச்சு. இனி நான் யார் முகத்தில் முழிப்பேன்? அத்தை, நம்ம நித்திலா வாழ்க்கையில் இப்படி ஒரு பழி வந்து விழுந்துடுச்சே அத்தை என்று தன் தலையில் கை வைத்த அழுக, தாரகையோ அக்காவின் அருகில் அமர்ந்து அவளது தோள்களை கட்டி கொண்டு கண்ணீரோடு, அக்கா அக்கா ப்ளீஸ்க்கா, ஏதாச்சும் பேசுக்கா, இப்படி சைலண்டாக உட்காந்து எங்களை பயமுறுத்தாதக்கா, கண்ணில் தண்ணியை வச்சுட்டு நீ ஆழமாக இருக்கிறது எனக்கு எனக்கு ஏதோ பண்ணுதுக்கா. உன்னை பற்றி எனக்கு தெரியும்க்கா, அம்மாவுக்கு தெரியும். டிவியில் வரதெல்லாம் அசிங்கமான பொய்க்கா, ப்ளீஸ்க்கா அழுதுடுக்கா என்று தாரகை கூற, பாட்டி வேதாம்பலோ கண்களில் கண்ணீர் வழிய தன் கம்பை பலமாக தரையில் குத்தி ஆக்ரோஷமாக, காமாட்சி முதல்ல அந்த டிவி ஆஃப் பண்ணுடி, என் பேத்தி தங்கமானவ, அவ முகத்தை பாரு, திகச்சு போய் உக்காந்துருக்கா. அந்த பெரிய எடுத்த பணக்கார பயலக தான் இஷ்டத்துக்கு நியூஸ் போடுறானுங்க, அதுக்காக என் பொண்ணு தப்பு பண்ணிட்டதா அர்த்தம் இல்லடி. நித்திலா, என் கண்ணு, இந்த பாட்டியை பாருமா தங்கம், உன்னை இந்த ஊர் தப்பாக பேசுனா இந்த வேதாம்பா சும்மா விட மாட்டேம்மா என்று அம்மா கதற, பாட்டி ஆக்ரோஷப்பட தாரகை சமாதானப்படுத்த முயன்றாலும் நித்திலாவின் தேங்கிய கண்கள் மட்டும் அந்த தொலைக்காட்சியையே விரித்து பார்த்து கொண்டிருந்தன. அவளது மௌனம் அந்த அறையையே இன்னும் அதிகமாக குதறியது. நான் என்ன பாவம் செஞ்சேன்? ஏன் என் வாழ்க்கையில் எப்படி பந்தாடுறாங்க என்ற தவிப்பு அவளது மௌனத்தில் அணுவாக தெரிந்தது. மறுபுறம் பிரம்மாண்டமான மித்ரனின் பங்களாவில் அங்கே ஹாலில் இருக்கும் பெரிய எல்இடி தொலைக்காட்சியிலும் இதே பிரேக்கிங் நியூஸ் தான் ஓடிக்கொண்டிருந்தது. சோஃபாவில் அமர்ந்து அந்த நியூஸை தீர்க்கமாக பார்த்து கொண்டிருந்தார் பாட்டி மரகதம்மாள். அவரோட முகம் கவலையாலும் பேரனின் காதலுக்கு வந்த இந்த சோதனையாலும் வாடி போயிருந்தது. அப்போது ஆதிரா கையில் காஃபியுடன் அங்கே வந்து முகத்தில் இருக்கும் பஞ்சக புன்னகையை மறைத்து கொண்டு பாட்டியின் அருகில் அமர்ந்தாள். போலி பரிதாபத்தோடு, பார்த்தீங்களா பாட்டி, நான் அப்பாவே சொன்னேன்ல, அந்த பொண்ணு நித்திலா சாதாரண ஆள் இல்லை. நீங்கள் என்னடானா அவர் ரொம்ப ஒழுக்கமானவ,
கௌரவமானவன்னு அவ வீட்டுக்கே போய் பொண்ணு கேட்டு தாம்பூலம் வச்சுட்டு வந்தீங்க. இப்போ பாருங்க, மீடியாவில் அவங்க குடும்பத்தை பற்றி எவ்வளோ அசிங்கமாக நியூஸ் வருதுன்னு. நம்ம மித்ரன் அண்ணாவோட பேரே கெட்டு போயிடும் போல இருக்கு பாட்டி. நல்ல வேலை அவ வேண்டான்னு சொன்னாலே, அதுவே நமக்கு நல்லது தான் பாட்டி என்றாள். பாட்டி மரகதம்மாளோ ஆதிராவை திரும்பி பார்த்து, ஆதிரா, வாய மூடு. அந்த நித்திலா எப்படிப்பட்ட பொண்ணுன்னு அவ கண்ணை பார்த்தே நான் அன்னைக்கு கவனிச்சுட்டு வந்தவ. அவளோட அந்த பக்குவமும் பெரியவங்களுக்கு அவ கொடுத்த மரியாதையும் எனக்கு நல்லா தெரியும். அவ காசுக்காக ஆசைப்படுற பொண்ணே கிடையாது. பாட்டி தன் நெஞ்சில் கை வைத்து கொண்டு கண்களில் ஒரு துளி கண்ணீரோடு, ஏன் இந்த நியூஸ் சேனல்காரனுங்க இப்படி ஒரு நல்ல பொண்ணோட கௌரவத்தை வச்சு விளையாடுறானுங்கன்னே எனக்கு புரியல. ஒரு ஏழை வீட்டு பொண்ணு பெரிய இடத்த மாப்பிள்ளைய மறுத்தா அவளை பற்றி இப்படி தான் அசிங்கமாக நியூஸ் போடுவாங்களா? அந்த பொண்ணும் அவங்க அம்மாவும் இப்போ இந்த நியூஸை பார்த்துட்டு எந்த அளவுக்கு உடஞ்சி போய் அழுதுட்டு இருப்பாங்க. ஒரு நிமிஷம் நினைச்சாலே என் மனசே தாங்கலாதிரா. பாட்டி மரகதம்மாள் நித்திலாவுக்காக மனமுடைந்து பேசி கொண்டிருக்க பக்கத்தில் அமர்ந்திருந்த ஆதிரா, நீங்கள் எவ்வளோ வேணால் கவலைப்படுங்க பாட்டி, ஆனால் இந்த நியூஸால் மித்ரன் அண்ணா கண்டிப்பாக அந்த நித்திலாவை வெறுத்துடுவார் என்று தனக்குள்ளே வஞ்சகமாக திட்டமிட்டு கொண்டிருந்தாள். நாட்கள் நகர மறுப்பது போல் அந்த 1 மணி நேரம் அந்த இரு குடும்பங்களுக்கும் ஒரு யுகமாக நகர்ந்தது. நித்திலா இன்னும் அதே இடத்தில் தன் கண்ணீரை தேக்கி கொண்டு ஒரு சிலையாக அமர்ந்திருக்க, அவளது தங்கை தாரகை அவளது தலையை கோதி சமாதானப்படுத்தி கொண்டே அழுது கொண்டிருந்தாள். ஒரு நடுத்தர குடும்பத்தின் ஒட்டுமொத்த நிம்மதியும் இந்த ஊடக புயலில் சிக்கி சின்ன பின்னமாகி கொண்டிருந்தது. மறுபுறம் பாட்டி மரகதம்மாள் தன் பேரனை நினைத்து, மித்ரன் இந்த நியூஸை பார்த்தா என்ன பண்ணுவானோ? அவனுக்கு அந்த பொண்ணு மேலே இருக்கிற ஈர்ப்பு எனக்கு தெரியும். அவன் இதை கேட்டு எப்படி தவிக்க போறானோ என்று பங்களா பால்கனியில் நின்று தவித்து கொண்டிருந்தார் பாட்டி மரகதம்மாள். இருவேறு இடங்களில் இருவேறு சூழ்நிலைகளில் அந்த ராவணனும் ராதையும் சந்திக்க போகும் அந்த புயலுக்கு முன்னால் ஒரு கனத்த மௌனம் ஒட்டுமொத்த கதையையும் சூழ்ந்திருந்தது. தன் கௌரவமே அசிங்கப்படுத்தப்பட்ட தவிப்பில் கண்ணீரை தேக்கி கொண்டு மௌன சிலையாக உடைந்து போயிருந்தாள் நம் ராதே நித்திலா. மறுபுறம் தன் பேரனின் காதலுக்கு வந்த பழியை கண்டு மனவேதனையில் தவிக்கிறார் பாட்டி மரகதம்மாள். ராக்ஸ்டார் மித்ரன் பங்களாவின் பிரம்மாண்டமான மியூசிக் ரூமில் தன் கிட்டாரை வாசித்து கொண்டிருந்தான். அப்போது அவனது மேனேஜர் சித்தார்த் கையில் இருக்கும் டேபிள் ஓடிக்கொண்டிருந்த அந்த அசிங்கமான பிரேக்கிங் நியூஸை பார்த்துவிட்டு முகம் முழுக்க பதற்றத்தோடு பயத்தோடும் அறைக்குள் ஓடி வந்தான். பதற்றத்தில் மூச்சு வாங்க நடுங்கிய சித்தார்த்தோ, மித்ரா மித்ரா, கொஞ்சம் கிட்டாரை நிறுத்துடா, இங்கே ஒரு பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு. டிவிலையும் சோசியல் மீடியாவிலையும் உன்னை பற்றியும் அந்த தமிழ் ப்ரொஃபஸர் நித்திலாவை பற்றியும் ரொம்ப அசிங்கமாக நியூஸ் ஓடிட்டுருக்குடா. கிட்டார் வாசிப்பை நிறுத்தி கூலிங் கிளாஸை சுழற்றாமல் அலட்சியமாக, என்னடா சித், புதுசாக என்ன நியூஸ்? வழக்கம் போல் இந்த ராக் ஸ்டார் கூட எந்த மாடல் டேட்டிங் போகிறாங்கன்னு ஏதாச்சும் வதந்தி கிளப்பியிருப்பாங்க, அதை ஏன் பெருசுப்படுத்துகிற என்று கேட்டான். சித்தார்த்தோ டேப்லெட்டை மித்ரனின் முன்னால் நீட்டி, இல்லடா மித்ரன், இது வதந்தி இல்லை, வஞ்சகம். நித்திலா உன் பணத்துக்காக உன்னை மயக்கி பாட்டியை வச்சு தாம்பூலம் வர வச்சிருக்கான்னு அவங்க குடும்பத்தையே அசிங்கப்படுத்தி போடுறாங்கடா. இங்கே பாரு, நித்திலாவோட வீட்டையும் நித்திலாவையும் டிவியில் காட்டுறாங்கடா. மித்ரன் அந்த டேப்லெட்டை பிடுங்கி நியூஸையும் தன் வீட்டில் நித்திலா கண்ணீரை தேக்கி கொண்டு உடைந்து போய் உட்கார்ந்திருக்கும் அந்த விஷுவலையும் பார்க்கிறான். அவனது கண்கள் அடுத்த நொடி அப்படியே கோபத்தில் இரத்தமாக சிவக்கின்றன. அவனது கையில் இருந்த கிட்டாரை டேபிளில் ஓங்கி அடித்தான். அது சொக்கனூராக உடைந்தது. யாருடா, எவன்டா என் ராதையோட கௌரவத்தை வச்சு விளையாடுறது? அவ காசுக்காக ஆசைப்படுறவளா? சித், அடுத்த 10 நிமிஷத்தில் நம்ம அசோசியேஷன் ஹாலில் ஒட்டுமொத்த மீடியாவையும் வர சொல்லு. ப்ரெஸ் மீட்டுக்கு ஏற்பாடு பண்ணுடா. என் ராதையை கலங்க வச்சு எவனையும் நான் சும்மா விட மாட்டேன். மித்ரனின் அவசர அழைப்பை ஏற்று தமிழ்நாட்டின் அத்தனை முன்னணி செய்தி சேனல்களும் பத்திரிகையாளர்களும் அசோசியேஷன் ஹாலில் கூடிவிட்டிருந்தனர். கேமராக்கள் அனைத்தும் மேடையை நோக்கி திருப்பப்பட்டிருக்க, அங்கே ஒரு ஓரமாக நின்று கொண்டிருந்த
அனன்யாவின் முகத்திலும் ஆதிராவின் முகத்திலும் ஒரு வஞ்சக புன்னகை இருந்தது. ஆதிராவின் காதோரம் ரகசியமாக, பாத்தியா ஆதிரா, மித்ரன் எவ்வளோ கோபமாக ப்ரெஸ் மீட்டுக்கு அரேஞ்ச் பண்ணியிருக்கான்னு. கண்டிப்பாக அவனோட கரியருக்கு கௌரவத்துக்கும் பிரச்சனை வராமல் இருக்க அந்த நித்திலாவை ஒட்டு மொத்த மீடியா முன்னாடியும் அவள் யாருன்னு எனக்கு தெரியாதுன்னு சொல்லி வெட்டி எரிய போகிறான் பாரு. நம்ம பிளான் சக்ஸஸ் ஆதிரா என்று அனன்யா ஆதிராவிடம் கூற, ஆதிராவோ உதட்டின் ஓரத்தில் ஒரு நச்சு புன்னகையோடு, ஆமாம் அனன்யா, அண்ணனோட அந்த பணக்கார ஈகோ முன்னாடி அந்த மிடில் கிளாஸ் பொண்ணு நிமிர்ந்து நிற்க நினச்சா இப்போ பாரு, அண்ணனே அவளை ஒட்டு மொத்தமாக காலி பண்ண போகிறாரு. மேடையின் கதவு திறக்கப்பட கருப்பு வெல்வெட் கோட், கருப்பு கூலிங் கிளாஸ் அணிந்து தன் திமிரான ராக்ஸ்டார் தோரணையில் முகத்தில் கோபத்தின் உக்கிரத்தோடு மேடையில் வந்து அமர்ந்தான் ராக்ஸ்டார் மித்ரன். மித்ரன் அமர்ந்ததும் செய்தியாளர்கள் அனைவரும் கேள்விகளை அள்ளி வீசினார்கள். மிஸ்டர் மித்ரன், டிவியில் வர அந்த நியூஸ் உண்மைதானா? அந்த பேராசிரியை உங்கள் பணத்துக்காக தான் உங்கள் பின்னாடி வந்தாங்களா? அடுத்தவரோ, உங்கள் பாட்டி அவங்க வீட்டுக்கு தாம்பலம் கொண்டு போன ஃபோட்டோஸ் எல்லாம் வெளியாகியிருக்கு. இதை பற்றி நீங்கள் என்ன சொல்ல போகிறீங்க மித்ரன்? மித்ரன் மெதுவாக தன் கூலிங் கிளாஸை சுழற்றி டேபிளில் வைத்தான். அவனது கண்கள் கோபத்தில் சிவந்திருந்தன. தன் முன்னால் இருந்த மைக்ரோஃபோனை தன் கைகளில் ஏந்தி ஒட்டுமொத்த மீடியாவையும் தன் ஒற்றை பார்வையால் மிரள வைத்தான். எல்லாரும் வாயை மூடுங்கடா. டிவியில் நீங்கள் போடுற அந்த ஃபோட்டோஸ் எல்லாம் உண்மைதான். ஆனால் அதுக்கு பின்னாடி நீங்கள் சொல்கிற அந்த வாசகங்கள் எல்லாமே அசிங்கமான பொய். அந்த ப்ரொஃபஸர் நித்திலா என் பணத்தை பார்த்து என் பின்னாடி வரலடா. அவளுக்கு என் பணத்து மேலேயோ என் ராக்ஸ்டார் அந்தஸ்து மேலேயோ கொஞ்சமும் ஆசை இல்லை. மித்ரன் எழுந்து நின்று நேராக கேமராவை பார்த்து தன் நெஞ்சில் கை வைத்து ஒட்டுமொத்த உலகத்திற்கும் கேட்கும் குரலில் காதலின் திமிருடன், நான் தான் இந்த ராக்ஸ்டார் மித்ரன் தான் அவளோட அந்த தமிழ் நேர்மையையும் கௌரவத்தையும் பார்த்து பைத்தியமாகி அவள் பின்னாடி சுத்துனேன். என் பாட்டியை அவள் வீட்டுக்கு அனுப்பி பொண்ணு கேட்ட வச்சதும் நான் தான். அவள் இன்னும் என் காதலை ஏற்றுக்கலை. ரொம்ப கௌரவமாக என் திருமண பேச்சை மறுத்து அனுப்பியிருக்கா. அப்படிப்பட்ட ஒரு உன்னதமான தமிழ் பெண்ணை பார்த்து காசுக்காக ஆசைப்படுறவனே நியூஸ் போடுறீங்களாடா? அனன்யா! மித்ரன் மேடைக்கு கீழே நின்று அனன்யாவை தன் விரல்களால் சுட்டி காட்டி சீறினான். இந்த நியூஸை மீடியாவுக்கு பரப்ப விட்டது நீ தானே எனக்கு நல்லாவே தெரியும் அனன்யா. என் ராதையோட கௌரவத்தை கேட்டுக்கணும்னு நினச்ச நீ இனிமே ஏன் எந்த மியூசிக் ஆல்பத்துலேயும் நீ இருக்க மாட்டேன். உன்னை இந்த இண்டஸ்ட்ரி விட்டு தூக்குறேன் மிஸ் அனன்யா. மித்ரன் மீண்டும் கேமராவை தீர்க்கமாக பார்த்து, இனிமே எவனாச்சும் என் நித்திலாவோட கௌரவத்தை பற்றியோ அவங்க குடும்பத்தை பற்றியோ தப்பாக நியூஸ் போட்டிங்க, இந்த மித்ரனோட இன்னொரு முகத்தை பார்ப்பீங்க. அவள் சீக்கிரமே என் வாழ்க்கைக்குள்ளே வரப்போகிற என் ராதடா. ப்ரெஸ் மீட் இஸ் ஓவர். டிவியில் மித்ரன் ப்ரெஸ் மீட் பேசி முடித்த அடுத்த நொடி நித்திலா விறுவிறுவென்று எழுந்து சென்று ரிமோட்டை எடுத்து டிவியை சட்டென்று ஆஃப் செய்தாள். அவளது கண்களில் இருந்த கண்ணீர் அடுத்த சில நிமிடங்களிலேயே அவளது சுயமரியாதையை ஒழுக்கியதால் ஒரு உக்கிரமான கோபமாக மாறத் தொடங்கியது. அவளது மூச்சு பலமாக வாங்கியது. அம்மா காமாட்சியும் தாரகையும் அவளையே திகைப்போடு பார்த்தார்கள். நித்திலா, அந்த தம்பி மித்ரன் எவ்வளோ பெரிய ராக் ஸ்டாராக இருந்தாலும் ஒரே நம்மளை தப்பாக பேசும்போது மீடியா முன்னாடி வந்து நமக்காக பேசியிருக்காருமா. அவரால் தான் நம்ம கௌரவம் இப்போ காப்பாற்றப்பட்டிருக்கு தங்கம் என்று கூற, நித்திலா கோபத்தில் கைகளை கட்டி கொண்டு, இல்லைம்மா, நீ தப்பாக புரிஞ்சிட்ருக்க. அவரால் நம்ம கௌரவம் காப்பாற்றப்படலை. அவரால் தான் நம்ம குடும்ப மானமே மொத்தமாக போயிருக்கு. யாரை கேட்டு அவர் மீடியா முன்னாடி போய் அவள் ஏறாத, அவள் ஏன் பின்னாடி வரல, நான் தான் அவள் பின்னாடி சுத்துறேன்னு பேசினாரு. அவர் அப்படி பேசினதால இப்போ ஒட்டுமொத்த ஊருக்கும் எனக்கும் அவருக்கும் நடுவில் ஏதோ சம்மந்தம் இருக்கிற மாதிரி இன்னும் ஸ்ட்ராங்காக கன்ஃபார்ம் ஆயிடுச்சுமா. அவரோட அந்த பணக்கார அகந்தைக்கும் திமிருக்கும் என் குடும்ப மானத்தை வச்சு விளையாடி இருக்காருமா. அக்கா தோலை பிடித்த தாரகையோ, அக்கா, ஆனால் அவர் அனன்யாவை எல்லார் முன்னாடியும் திட்டி உனக்காக தானக்கா சப்போர்ட் பண்ணியிருக்காரு. தாரகையை அதட்டிய நித்திலாவோ, சும்மா இரு தாரக,
எனக்கு யாரும் சப்போர்ட் பண்ண வேண்டாம். அவரோட இந்த மிரட்டல் பேச்சால் என் காலேஜில் நான் எப்படிம்மா நாளைக்கு நிமிர்ந்து போய் பாடம் நடத்த முடியும்? எல்லாரும் என்ன அந்த ராக் ஸ்டாரோட ஆளுன்னு அப்படி தானே நினைப்பாங்க. இவரால் மட்டும்தான் என் நிம்மதியை போயிடுச்சுமா. நித்திலா கோபத்தின் உச்சியில் பேசிக்கொண்டிருக்க வாசலில் மித்ரனின் அந்த பிரம்மாண்டமான கார் வந்து பிரேக் அடிக்கும் சத்தம் கேட்டது. வாசலில் காரின் கதவு திறக்கப்படும் சத்தம் கேட்டது. அந்த பிரஸ் மீட் கோட்டோடு கம்பீரமாக உள்ளே நுழைந்தான் ராக் ஸ்டார் மித்ரன். அவனுக்கு பின்னால் ஃபைல்களுடன் சித்தார்த் வர மித்ரனின் ஒற்றை பார்வை நேராக ஹாலில் நின்று கொண்டிருந்த நித்திலாவின் மீது பாய்ந்தது. இதோட இந்த எபிசோட் முடியுது. நெக்ஸ்ட் எபிசோடில் என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பாருங்கள் கைஸ். லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த எபிசோட் எப்படி இருந்ததுன்னு மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். அப்போ தான் எனக்கு தெரியும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். லவ் யூ கைஸ். பாய்.